எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாடு நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போறாங்க, அதாவது வெற்றி வேட்பாளர்கள்லாம் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வேட்பாளர்களுக்கு வந்து இந்த தொகுதியில எந்த மாதிரியான பலம் இருக்கு, அவங்க எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி நம்ம பார்க்க போறோம். அவங்களோட முழு டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ சென்னையில இருக்கிற சென்னை மத்தியம், வடக்கு, தெற்கு சென்னை வடக்கு, தெற்கு இந்த தொகுதிகள் வந்து உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகள் பார்க்க போறோம். அதுல முதலாவதா பார்க்க போறது அண்ணா நகர். அண்ணா நகர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட வாக்கு எதிர்பார்ப்பு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்கறப்ப பாத்தீங்க அப்படின்னா, போக்குவரத்து நெரிசல் குறைப்பு. அதாவது இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, சென்னையோட ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லலாம். சென்னையில இருக்கிற முக்கியமான பகுதிகளில் ஒன்று அண்ணா நகர்ல இருக்கு. ஸோ அந்த அண்ணா நகர் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, போக்குவரத்து நெரிசல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. வடிகால் மேலாண்மை, அதாவது மழை பெஞ்சா மிகப்பெரிய அளவில் வந்து சென்னையை பொறுத்த அளவுக்கு வடிகால் மேலாண்மை தான் எல்லா தொகுதியிலும் அதிகமாக எல்லா மக்களும் எதிர்பார்க்கிற ஒன்றா இருக்கு. அப்புறம் குப்பைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி அமைச்சு மிகப்பெரிய அளவில் வந்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. அடுத்து உட்கட்டமைப்பு மேம்பாடு, அதாவது பொது போக்குவரத்து வசதிகள், அப்புறமேட்டு குடிநீர் வசதி, அப்புறமேட்டு பூங்காக்கள், சிறுவர் பூங்காக்கள், அந்த மாதிரி வந்து ஏன்னா நிறைய மக்கள் வந்து வாழ்ற வசதி. ஸோ அது வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் உட்கட்டமைப்பு மேம்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அதுக்கு வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக சார்பில் கோகுலேந்திரா அவங்க போட்டிடுறாங்க. அவங்க இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த வகையில் கோகுலேந்திரா அவர்கள் 31.64%, 31,754 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுக சார்பில் சித்ராசு அப்படிங்கிறவர் போட்டிருக்காங்க. அவங்க 29.98%, 30,088 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் போட்டிடுறாங்க. அவங்க 9.08%, 9,117 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராம்குமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 27.43%, 27,529 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முக்கியமாக சென்னையோட துணை முதலமைச்சராக இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர் வாக்கு எதிர்பார்ப்பை பார்த்துடலாம். அந்த வகையில் அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குடியிருப்பு பகுதியிலான ஹவுசிங் போர்ட்ஸ்லாம் வந்து பழைய கட்டடங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும். அதாவது மக்கள் வாழ்றதுக்கான குடியிருப்பு பகுதிகள் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு அடிப்படை கட்டமைப்பு மீன்ஸ் ஒரு சிறுவர் இந்த மாதிரி பூங்காக்கள், அந்த மாதிரி இந்த மக்களுக்கு நலன் பயக்கிற மாதிரி இருக்கிற பகுதிகள்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மழைநீர் வடிகால் வந்து இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும். பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் எல்லாம் சுற்றுச்சூழலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குப்பைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேர்ன் பண்ணங்காட்டி வந்து அந்த இடத்துல வந்து மாசுக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அந்த வகையில் திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டிடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 35.82%, 34,421 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம் அப்படிங்கிறத போட்டிடுறாரு. அவர் 29.59%, 28,430 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆயிஷா பேகம் அவங்க தான் போட்டிடுறாங்க. அவங்க 7.97%, 7,658 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் டிவிகே சார்பில் டி செல்வம் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 24.90%, 23,929 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து எழும்பூர் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர்கள் வகை எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில் அந்த தொகுதியோட முக்கிய தேவைகளாக பார்க்கலாம். இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குடிநீர் மற்றும் சாக்கடை வசதிகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சாலை மற்றும் தூய்மை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நிலையானதாக, சாலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துல வந்து சின்ன சின்ன பேச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சரிவர பயன்படுத்தி, இந்த ஏன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற பகுதி அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி போக்குவரத்து, அரசு உட்கட்டமைப்புலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். வசிப்பிடங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து கிளீனாக இருக்கணும். அட் த சேம் டைம் வசிப்பிடங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல இருக்காங்க. பட் ஆனால் வந்து அதை இன்னும் கொஞ்சம் சரிவர பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. என்னதான் தூய்மை பணியாளர்கள் இருந்தாலும் நாம் வசிக்கிற இடத்த நாம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் தூய்மையாக வச்சுக்கணும் மக்களே. ஸோ எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாது. நாமளும் நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக சார்பில் தமிழன் பிரசன்னா அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 35.30%, 28,120 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் அபிஷேக் ரங்கசாமி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 32.52%, 25,909 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து
நாம் தமிழர் கட்சி சார்பில் சரண்யா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 7.44% 5,928 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராஜ்மோகன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர பேச்சாளராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் தான் போட்டியிடுறாரு. அவருக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. 24% வாக்குகள் வாங்குறதுக்கும் 19,119 வாக்குகளும் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் முயன்றால், ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து திமுக மிகப்பெரிய லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா எழும்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பருதி இளமலதி காலங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க திமுக தான் இருக்காங்க. ஸோ அவரே வந்து அதிமுக பக்கம் வந்து தோல்வி அடைஞ்ச கதைகள்லாம் இருக்கு. ஸோ அதனால பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சுவாரஸ்யமானதாக இருக்க போது. வாங்க அது எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துறைமுகம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம 4 தேர்தல் பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான தொகுதி. இந்த இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சர் பி சேகர்பாபு அவர்களோட தொகுதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள் பார்த்தரலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு சேகர்பாபு அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்லது செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்போ சுகாதாரம் மற்றும் வடிகள் வந்து இன்னும் கொஞ்சம் வடிகால் வசதிகள்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள். அடுத்து உள்கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல குடிசை மாற்று வாரியங்களில் நிறைய இடத்துல ஸ்கீம் கிளியரன்ஸ்லாம் இருக்க காரணத்தினால அது வந்து கொஞ்சம் பழுது பார்த்து தரணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அதே மாதிரி அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதிகள், சாலை போக்குவரத்து இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி இந்த துறைமுகம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வண்டி போக்குவரத்துகள் அதிகமாக இருக்கிறதுனால வட்டார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அடுத்த இந்த தடவை வரப்போகிற கேண்டிடேட் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அந்த வகையில் இந்த தடவை மீண்டும் வந்து அமைச்சராக இருக்கிற பி.கே. சேகர்பாபு திமுக அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 35.76% 23,555 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கு. அடுத்து அதிமுக சார்பில் ஆர் மனோகர் அப்படிங்கிறவங்க நிறுத்திருக்காங்க. அவங்க 33.20% 21,870 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் ருப்கான் ஷெரீப் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 5.99% 3,946 வாக்குகளும் பெற போறாரு, அதாவது வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா செனோரோ பி.எஸ். அசோக் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 23.40% 15,410 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூக அடிப்படையில்ங்கிறத விட நம்மளோட கருத்து கணிப்பு படி எடுத்தது தான். ஏன்னா இதுல வந்து குற்றம் ஒரு 50% மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் பொறுத்து மிகப்பெரிய அளவில் மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1000 விளக்கு சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். இந்த தொகுதிகளை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா புதிய சாலைகள் வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற சாலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் பழுதடைஞ்சு இருக்கிற காரணத்தினால ஒரு சாலை வசதி மிகப்பெரிய அளவில் இருக்கணும். மறுசீரமைப்பு, பராமரிப்பு, அதாவது இந்த குடிசை மாற்று வாரியங்களுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க ஏழை மக்களுக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் சீரமைப்பு பண்ணணும். அதாவது அதெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் எபோவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் மாற்றி தரணும்னு கேட்குறாங்க. அதை வந்து கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல வந்து கழிவுநீர் மேலாண்மை அமைக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. சாலை மேம்பாடு அதிகமாக இருக்கணும். அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டமைப்பு மற்றும் குடிநீர் விநியோகம் போன்றவை எல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அந்த வகையில் இந்த தொகுதியில் ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய அளவில் ஒரு பலமா இருக்கு. ஸோ திமுக சார்பில் எழில் நாகநாதன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 36.22% 30,947 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முன்னாள் அமைச்சராக இருந்த பி வளர்மதி அவர்கள் மீண்டும் போட்டியிடுறாங்க. அவங்க அதிமுக சார்பில் களம் காண்றாங்க. அவங்களுக்கு 32% 27,341 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவங்க 7.23% 6,177 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 1000 விளக்கு தொகுதியில் அதிமுகவில் வெற்றி பெற்றிருந்த ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இப்போ வந்து நம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 23.99% 20,499 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குனால பார்த்தீங்க அப்படின்னா திமுக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற நிலைமையை பற்றி பார்க்குறப்போ இந்த மக்களோட கருத்து கணிப்பெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாறுபட்ட சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தடவை வந்து விஜய் அவர்கள் ஒரு நல்ல வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது.
வில்லிவாக்கத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு கல்லூரி வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் மிகப்பெரிய அளவுல ஏன்னா கல்லூரி மாணவர்கள் மற்ற வட்டங்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சரி வேற தொகுதிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ பக்கமா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதே வெள்ளத்தடுப்பு அதாவது ஒரு வெள்ளம் அதாவது ஒரு மழை நல்லா பெஞ்சது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெள்ளத்தடுப்பு இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. போக்குவரத்து நெரிசல் குறைப்பு வந்து மேம்பாலங்கள் கட்டி மிகப்பெரிய அளவுல குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. குடிநீர் மற்றும் கழிவுநீர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அதாவது கழிவுநீர் மேலாண்மை அமைக்கணும், குடிநீர் வந்து சீர்வரா இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. சுகாதார வசதிகள் இந்த இடத்துல மேம்படுத்தி தரணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற அரசு மருத்துவமனைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போதிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் கேட்குறாங்க. அந்த வகையில இந்த தொகுதியில திமுக சார்பில் கார்த்திக் மோகன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவருக்கு 31.25% வாக்குகள் வாங்கி 27,248 வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறுவதற்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்.ஆர். விஜயகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 29.98%, 26,141 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரோஷினி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 8.23%, 7,179 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்புறம் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதோட ஸ்டார் வேட்பாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனன் இந்த இடத்துல போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய டஃப் கொடுக்க போறாரு. 29.50%, 25,722 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போறாரு. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் டேட்டா நம்மள தான் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திமுக அதிமுக பக்கம் வாக்குகள் சிலந்திருக்கு. ஆனா மக்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ அடிப்படை உள்கட்டமைப்பு இது ஒரு முதல்வர் வேட்பாளராக கூட ஜெயலலிதா அவர்கள் இந்த இடத்துல 2016 நின்னாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களால நல்லது பண்ண முடியல. அதுக்குள்ள இறந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போன தடவை வந்து திமுக கை போச்சு. ஸோ அதனால அடிப்படை உள்கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும். சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் வந்து கொஞ்சம் நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. போக்குவரத்து மற்றும் மக்களின் கோரிக்கைகள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சீர்மிகு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக சார்பில் ஜே ஜான் எபினேசர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 32.64% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 41,599 வாக்குகளுக்கு மேல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து அதிமுக சார்பில் ராஜேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 29.14%, 37,145 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வெண்ணிலா அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 11.98%, 15,264 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மரியா வில்சன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆர்கே நகரில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பம்பரமாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 24.97%, 31,826 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம முதல்வர் வேட்பாளராக இருக்கிற திமுக முதல்வர் வேட்பாளராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களோட தொகுதி பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கொளத்தூர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அந்த வகையில் இந்த தொகுதி தேவைகள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் வேட்பாளராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து நம்ம பண்ணியிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வாக்குகளை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மீண்டும் வந்து முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 41.60%, 50,598 வாக்குகளுக்கு மேல பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இடிமிகை சார்பில் சந்தான கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 22.47%, 27,325 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவரும் 8.96%, 10,904 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா BS பாபு அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 25.85%, 31,436 வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வாங்க தயாரா இருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தொகுதி, அதாவது இளைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நிற்க போறாரு. பெரம்பூர் சட்டப்பேரவை
தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். பெரம்பூர் தொகுதி தேவைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, பெரம்பூர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ சென்னையோட மிகப்பெரிய அளவுல ஒரு நெரிசல் மிகுந்த பகுதியா இருக்கிற காரணத்தினால, போக்குவரத்து நெரிசல் இந்த இடத்துல குறைப்பு இருக்கணும். வடிகால் மற்றும் மழைநீர் மேலாண்மை இருக்கணும். குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புறாங்க. அதே மாரி இந்த தொழில் மேம்பாடும் இருக்கணும். சுத்தம் மற்றும் சுகாதாரம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப்படா இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு நெறைய பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புறாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வெற்றி பெற போறது முதல் வெற்றியா பெற போறது தமிழக வெற்றி கழகம் சார்பில ஜோசப் விஜய் அவரு தான் போட்டியிடுறாரு. அவரு 34.05% 45,805 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அ திமுக சார்பில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற ஆர்டி சேகர் அவர்களுக்கு மீண்டும் குடுத்திருக்காங்க. அவர் வந்து மிகப்பெரிய அளவு டஃப் குடுப்பாரு. ஆனாலும் வந்து விஜய் அவர்கள் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல இறங்கியிருக்காரு. ஸோ அதனால 31.55% 42,442 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து அதிமுக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில திலகபாமா அவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 22.45% 30,200 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில வெற்றி தமிழன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 11.07% 14,897 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ராயபுரம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள் பார்த்திடலாம். இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு அதாவது இந்த இடத்துல வந்து கடற்கரை ஓரமா மீனவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தொகுதியா இருக்க காரணத்தினால மீனவர் நலன் மற்றும் மேம்பாடு பண்ணணும். அது மீனவர்களுக்கு அதாவது இந்த மீன்பிடி தடை காலங்கள்ல மிகப்பெரிய அளவில் நிவாரணம் வழங்கணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி சுகாதாரம் மற்றும் தூய்மை வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கணும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து மேம்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த மக்கள் வந்து தொகுதியோட கோரிக்கைகளா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த தொகுதியில இந்த தடவை வந்து அதிமுக சார்பில் டி ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 33.75% 33,404 வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து டிஎம்கே சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுபேர் கான் அப்படிங்கிற ஒரு போட்டியிடுறாரு. அவர் 33.43% 33,090 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பாபு மைலான் அப்படிங்கிற ஒரு போட்டியிடுறாரு. அவர் 8.94% 8,852 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயராமு அப்படிங்கிற ஒரு போட்டியிடுறாரு. அவர் 21.96% 21,735 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவிக நகர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்போ சாலை மற்றும் வடிகால் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராப்பராக இருக்கணும். போக்குவரத்து மற்றும் மின்சாரம் மற்றும் சுகாதாரம் வந்து இந்த இடத்துல வந்து நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. வேலை வாய்ப்பு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வந்து இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு ஒரு நிலையான வேலை வாய்ப்பு இருக்கணும். அதே வந்து சமூக உட்கட்டமைப்பு வந்து கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்வமான கோரிக்கைகளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் வந்து அதை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம் அது எப்படி பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக சார்பில் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு போட்டியிடுறாரு. அவர் 32.93% 34,964 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த இடத்துல அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கோட இவங்க மனைவி தான் நிற்கிறாங்க. போர்க்குடி ஆம்ஸ்ட்ராங் நிற்கிறாங்க. அவங்க 30.88% 32,787 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர் தான் போட்டியிடுறாரு. அவர் 7.97% 8,465 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 24.05% 25,532 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவொற்றியூர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 4 வேட்பாளர்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ மழைநீர் வடிகால் மற்றும் சாலை மேம்பாடு, மீனவர் நலத்திட்டங்கள், கழிவுநீர் மற்றும் குடிநீர் வசதி, தொழிற்சாலை கழிவு மேலாண்மை, மருத்துவம் மற்றும் கல்வி வசதி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கோரிக்கைகளாக வச்சிருக்காங்க. ஸோ வெற்றி பெறும் வேட்பாளர்கள் இந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஏன்னா வெற்றி பெறும் வேட்பாளர் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த அதிமுக சார்பில் இந்த இடத்துல குப்பன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 31.49% 48,809 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் கூட்டணி கட்சியான சிபிஐ இந்த இடத்துல வந்து போட்டிடுறாங்க. அவங்க சுந்தரராஜன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. 30.86% 47,830 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா பாஸ்கர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாங்க. அவங்க 8.25% 12,787 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாங்க. அவங்க 27.25% 42,237 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மயிலாப்பூர்
மயிலாப்பூர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதி தேவைகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போக்குவரத்து நெரிசல் குறைத்தல், மழைநீர் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துதல், ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடைபாதைகளை சீரமைத்தல் மற்றும் பராமரிப்பு பகுதிகளை பாதுகாத்தல் அப்படிங்கிற கோரிக்கைகள் இந்த மக்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மக்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலையான நல்ல ஒரு கோரிக்கைகள் தான் வச்சிருக்காங்க. ஸோ இதை ரெகுலரா எல்லா கேண்டிடேட்ஸும் பண்ணணும். இருந்தாலும் இது குறைகளாவே இருக்கு அப்படிங்கிறத மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு 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 அதிருப்தியோட தெரிவிக்கிறாங்க. ஸோ அதை கண்டிப்பா இந்த இந்த வேட்பாளர்கள்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக கூட்டணி சார்பில் பாஜக நிற்கிறாங்க. பாஜக சார்பில் பாஜகவோட முன்னோடியா இருக்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிற்கிறாங்க. அவங்க 34.40% 38,415 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே சார்பில் தா வேலு அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 30.95% 34,563 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அருண் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 8.43% 9,417 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெங்கட்ராமன் அப்படிங்கிறத போட்டியிடுறாரு. அவர் 24.97% 27,883 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதிகள்னு பார்க்குறப்போ பகிங்காம் கால்வாய் புனரமைப்பு, போக்குவரத்து கட்டுப்பாடு, ஆக்கிரமிப்பு அகற்றம், சாலை மேம்பாடு, தொழிற்பேட்டை உட்கட்டமைப்பு எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத இந்த மக்கள் விரும்புறாங்க. அந்த வகையில பாக்குறப்ப இந்த இடத்துல திமுக அமைச்சரா இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. சோ அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப 30.65% 41,608 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தமிழன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 29.14% 40,276 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் சார்பில் ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 11.56% 10,032 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் அருள் பிரகாசம் அவர் தான் போட்டியிடுறாரு. அவர் 26.12% 24,281 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் 4 பேர் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகளை படிச்சிடறேன். அந்த மேம்படுத்தப்பட்ட சாலைகள், வடிகால் வசதி, குடிநீர் விநியோகம், போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் மற்றும் மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்துதல் அப்படிங்கறத இந்த மக்கள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஏன்னா சோழிங்கநல்லூர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஒரு ஐடி பார்க்கா இருக்கு சென்னையில. தமிழகத்துக்கே அது ஒரு மிகப்பெரிய அளவுல ஐடி பார்க்கா இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல மெட்ரோ ரயில மிகப்பெரிய அளவுல இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு சாலை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா அது இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கருத முடியுது. அந்த வகையில் இந்த இடத்துல மழை பெஞ்சது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையை சுற்றி மிகப்பெரிய அளவில் இந்த கால்வாய் வடிகால் அமைப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கணும்னு எல்லா மக்களும் அந்த தொகுதி மக்கள் அனைத்தும் விரும்புறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த காணொலி மூலம் தெரியுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பார்க்கலாம் அது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர் தான் போட்டியிடுறாரு. அவர் 30.65% 92,174 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அதிமுக சார்பில் கேபி கண்டன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 29.14% 87,636 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெயலட்சுமி ராமன் அவங்க போட்டிடுறாங்க. அவங்க 11.56% 34,772 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சரவணமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 26.12% 78,542 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டி நகர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். தியாகராய நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த தேவைகள்னு பார்க்குறப்போ தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ போக்குவரத்து மற்றும் பார்க்கிங் வசதி ஏன்னா இந்த தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஜவுளி இடங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜவுளி விற்பனை அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு பர்ச்சேஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சென்னைக்கு சொல்லலாம். ஸோ அதனால போக்குவரத்து மற்றும் பார்க்கிங் பாயிண்ட் கட்டமைப்பு இருக்கணும், கட்டமைப்பு வசதிகள் இருக்கணும், வணிக பகுதியின் சீரமைப்பு இருக்கணும், குடிநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை, பாதுகாப்பு இந்த மாதிரி ஏன்னா அங்க இருக்கிற வணிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. ஸோ அதை ரிலேட்டிவ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த தொகுதி மக்கள் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி இந்த தடவை அதிமுக கைப்பற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக சார்பில் சத்யநாராயணன் அப்படிங்கிற போட்டியிடுறாரு. 32.82% 27,958 வாக்குகளும் பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் ராஜா அன்பழகன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 31.06% 26,459 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அனுஷா
அனுஷா விஜயகுமார் அவங்க தான் போட்டிடுறாங்க. அவங்க 8.49% 7,233 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரா இருக்கிற என் ஆனந்த் அவர்கள் தான் புஷி ஆனந்த் அவர்கள் தான் போட்டியிடுறாங்க. அவங்க 26.80% 22,830 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா வெற்றி பெறுவது மிகப்பெரிய அளவில் எளிதா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எப்படி என்ன நிலைப்பாடோட இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வேளச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்களின் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி தேவைகள் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். மழைநீர் வடிகால் மற்றும் வெள்ளத்தடுப்பு, போக்குவரத்து நெரிசல் குறைப்பு, சாலைகள் மற்றும் உட்கட்டமைப்பு, பொதுமக்களுக்கான வசதிகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 பேஸா இருக்கிற ஒரு கோரிக்கைகள். ஸோ அதை வந்து கண்டிப்பாக இங்கே வெற்றி பெறும் வேட்பாளர் வந்து அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வேட்பாளர் வந்து இவ்வளோ அறிவிப்புகளும் கோரிக்கைகளும் ஏற்று பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பண்ணினா நல்லா இருக்கும். கண்டிப்பாக பண்ணுங்க. அந்த வகையில் இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதிமுக சார்பில் அசோக் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 33.08% 38,364 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ஹசன் மேலானா அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 30.46% 35,328 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கீர்த்தனா அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் 118 வேட்பாளர்கள் வந்து லேடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது லேடிஸ்க்கு சரி சம பங்குகள் கொடுத்துருக்காங்க மக்களே. அந்த வகையில் பார்க்குறப்ப 9.93% 11,518 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர் குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 25.44% 29,499 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ பாதாள சாக்கடை திட்டத்தை மேம்படுத்தணும், மழைக்காலங்களில் ஏற்படும் தண்ணீர் தேக்கத்தை தடுக்கணும், சாலை பணிகளை சீரமைக்கணும் மற்றும் குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்தணும். இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் வந்து இந்த மக்கள் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க பண்ணி கொடுத்துருங்க. வேட்பாளர்கள் யார் வெற்றி பெற போகிற வேட்பாளரை கொடுத்துடணும் அப்படிங்கிறத நான் இந்த வந்து காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா விரிகை ரவின்னு சொல்லுவாங்க. அவர் நிற்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 37.82% 84,147 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து திமுக சார்பில் பிரபாகர ராஜா அவர் தான் போட்டிடுறாரு. அவர் 35.48% 78,941 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சந்தோஷ் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 7.08% 15,742 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஹரிநாதன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 18.40% 40,931 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்ஸ்ல போட்டிருக்கோம். இப்போ வந்து யார் வெற்றி பெற போறாங்க அந்த தொகுதியோட வேட்பாளர்களை பொறுத்து வெற்றி வித்தியாசங்கள் மாறுபட்டு இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் இறங்கி அடிச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, இப்போ மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கங்க இந்த தொகுதியில் இந்த மாதிரியான ஒரு பலம் இருக்கு. ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பின்தொடருங்க. கண்டிப்பா உங்களுக்கான டேட்டாஸ் உங்க கையில வந்து நின்றுட்டே இருக்கும்.